ஒலிம்பிக் போட்டியில நீண்ட வருஷத்துக்கு பிறகு இந்தியாவோட கனவை உண்மையாக்கியிருக்காரு நீரஜ் சோப்ரா. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்து 100 ஆண்டு கனவை சாதிச்சு ஒலிம்பிக்ல இந்தியாவோட தேசிய கீதத்தை ஒலிக்க செஞ்சிருக்காரு. 1920 ஒலிம்பிக்ல நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அப்பதுலேருந்து இப்ப வரைக்கும் தடகள போட்டியில யாருமே கோல்டு மெடல் வின் பண்ணதில்லை. ஒலிம்பிக் வரலாற்றிலேயே ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காரு நீரஜ் சோப்ரா. டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியில ஆண்கள் ஈட்டி எறியும் பிரிவில் முதல் இடத்துல கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. தகுதி பெற்றாரு நீரஜ் சோப்ரா. அவரோட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல மொத்தம் 87.3 மீட்டர் அளவுக்கு ஈட்டி எறிஞ்சாரு. அடுத்து ரெண்டாவது சான்ஸ்ல 87.58 மீட்டர் வரைக்கும் ஈட்டி எறிஞ்சு தன்னோட நிலையை கடைசி வரையும் தக்க வச்சுக்கிட்டே வந்தாரு நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா. இவர் 1997 ஹரியானால இருக்க பானிபட் மாவட்டத்துல பிறந்தவர். இவரோட அப்பா ஒரு விவசாயி. ஆரம்பத்துல இருந்தே ஈட்டி எறியறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தவர் 2015 ஆசிய சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிட்டு 68.4 மீட்டர் அளவுக்கு ஈட்டி எறிஞ்சு இளையோர் தேசிய சாதனையை படைச்சாரு. அப்போ ஆரம்பிச்சது இவரோட பயணம். இப்போ இங்க டோக்கியோல நடந்த 2020 இந்தியாவுக்காக முதல் கோல்டு மெடலை வின் பண்ணி கொடுத்திருக்காரு நீரஜ் சோப்ரா. இதுதான் இவரோட முதல் ஒலிம்பிக் போட்டியும் கூட. ஈட்டி எறிகிற போட்டி ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்குமே யாராலையும் 87 மீட்டர் தாண்டி ஈட்டி எறிய முடியல. கடைசி வரையுமே தன்னோட நிலையை தக்க வச்சுக்கிட்டே வந்தார் இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா. இவர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை தேடி கொடுத்துருக்காரு. கோல்டு மெடல் வின் பண்ணால் மட்டும்தான் அந்த நாட்டோட தேசிய கீதத்தை அந்த ஸ்டேஜில் எல்லார் முன்னாடியும் ஒலிக்க செய்வாங்க. வெள்ளியோ வெண்கல பதக்கமோ வின் பண்ணால் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒலிம்பிக்கில் தனிநபர் ஆட்டத்தில் 2ஆவதா தங்கம் வின் பண்ண ஆளுன்னு சொல்லிட்டு நீரஜ் சோப்ரா இடம் பிடிச்சிருக்காரு. 2008 பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுற பிரிவில் அபினவ் பிந்த்ரா அப்படின்றவர் தான் தங்க மெடலை வின் பண்ணார் நம்ம இந்தியாவுக்காக. அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு பிறகு நீரஜ் சோப்ரா தான் கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம இந்தியாவோட தேசிய கீதம் ஒலிக்கும் போது என்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நடக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் 7 பதக்கங்களை இந்தியா வின் பண்ணியிருக்கு. நீரஜ் வின் பண்ண இந்த கோல்டு மெடல் கூட 2 சில்வர் 4 வெண்கலம் பதக்கத்தையும் வின் பண்ணியிருக்கு. பதக்க பட்டியலில் 66வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு இவரால் 47வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இன்னைக்கு இந்த தங்க மகன் செஞ்ச சாதனையை தான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. 100 ஆண்டுக்கு பிறகு தங்கம் வென்ற முதல் இந்தியன் அப்படின்ற பெருமைக்கு இடம் பெற்றிருக்காரு நீரஜ் சோப்ரா. இந்தியாவோட 100 ஆண்டு கனவை உண்மையாக்கி இந்தியாவுக்கு ஒரு பெருமையை சேர்த்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.